வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கார்த்தியும் ரேவதியும் திட்டம் போட்டு சந்திராவையும் சாமுண்டேஸ்வரியும் முட்டாளாக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம கார்த்தி ரேவதி உன்னை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் வீட்டுக்கு குதிக்கிறாங்க ரேவதி. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. அவர் என்ன எதுக்காக வேண்டான்னு சொன்னார், நானே சொல்கிறேன், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. ரோஹிணி அரண்டு போய் நின்று கேட்குறாங்க, என்ன ரேவதி, அவர் தான் உனக்கு ஏற்றவர், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னா அவரே வேண்டான்னு சொல்லிட்டாரு. என் கார்த்தி இப்படி ஒரு முடிவு எதுக்காக எடுத்தாரு அப்படின்னு அந்த இடத்துல ராஜராஜா குழம்பு நிற்க நம்ம சாமுண்டேஸ்வரி மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. ரூம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு, நல்ல வேலை அந்த டிரைவர் பையன் ரேவதியை வேண்டான்னு சொல்லிட்டான், நான் சொன்னது மாதிரி செய்துட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சே நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல தப்பு கணக்கு போட்டுறாங்க. ஏன்னா நம்ம கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த கேமை விளையாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி கால் பண்ணி, ரேவதி உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு, எல்லாரும் நம்பிட்டாங்க மாமா, நம்ம உண்மையாட்டே நான் உங்களை வெறுக்கிற மாதிரி நல்லாவே காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் எங்கள் அம்மாவை நான் முட்டாளாக்கிட்டேன் மாமா, கார்த்தி மாமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம கார்த்தி கிட்ட நம்ம சாமுண்டேஸ்வரி பேசுகிறாங்க. நீ என்ன பொடி போட்டு மயக்கினியோ, என் பொண்ணு உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுறா. ஆனால் நீ ஒன்று பண்ணணும், உன் மாமா கலச பூஜையில் பங்கேற்கணும்னு நினைக்கிறல, அப்போ நான் ரேவதி கிட்ட உன்னை எனக்கு பிடிக்கல ரேவதி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா போதும், உங்கள் மாமா கலச பூஜையில் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்ல நேரம். என்னத்தை இப்போ இதை வச்சு டீல் என்னட்ட போடுறீங்களா அப்படின்னு சொல்ல நேரம். சரி நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கலச பூஜையில் மாமா பங்கேற்கிறது அவ்வளோ முக்கியம், அதுக்காக சரி அப்படின்னு நம்ம கார்த்தியும் சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி நான் மாமாவை காதலிக்கிறத நான் சொல்லிடுறேன் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி, நான் அந்த டிரைவர் போயிட்ட பேசி உங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சிடேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரேவதிக்காக நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படி சொன்னது மாதிரி ஆக்டிங் போடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ரேவதி நம்ம கார்த்திகிட்ட கேட்க நேரம், உங்கள் அம்மா என்கிட்ட பேசினாங்க, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாங்க, ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ரேவதிக்கு புரிஞ்சுக்கிட்டு இதில் நம்ம அம்மாவோட கேம் இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததோட நம்ம ரோஹிணி கேட்குறாங்க, என்னடி கார்த்தி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்க நேரம், என்னக்கா அவர் என்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு, நான் இனி அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னார். எதுக்காக கார்த்தி இப்படியெல்லாம் பண்ணினாரு, அவர் உன் மேலே உயிரே வச்சுருந்தாரடி, அது பிறகு இப்படி நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியலக்கா, ஆனால் இனிமேல் நான் அவரை நினைக்க கூட இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஜன்னல் ஓரமாக மறைஞ்சு நின்று நம்ம சாமுண்டேஸ்வரி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன பண்ணியோ நம்ம ரேவதியும் கார்த்தியும் பிரிக்க முடியல, ஆனால் இப்போ பிரிச்சிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க முகத்தில் சந்தோஷம் தெரியுது நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறேன்னா, நம்ம ராஜராஜா மாப்பிள்ளை நல்லவர், அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் எதுக்காக இதை பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் எல்லாம் காரணம் இல்லாமல் மாப்பிள்ளை இப்படி நடந்துக்கிட மாட்டார் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜராஜாவுக்கு புரிஞ்சிட்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் கால் பண்ணி, என்ன ரேவதி உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு, மாமா எல்லாருமே நம்பிட்டாங்க, நான் எல்லாத்துக்கிட்டையும் உங்களை வெறுக்கிறது மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம், சபாஸ் ரேவதி அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ மாமா அப்படின்னு நம்ம கார்த்திக்கு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், நான் வீட்டுக்குள்ளே இருந்தே நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று செய்கிறதுக்கு என்ன வழியோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நேரம். சரி ரேவதி, சீக்கிரமாக ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்கிறனோ அப்படின்னு அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நமக்கு சாமுண்டேஸ்வரி முட்டாளானது மட்டும் இல்லை, நான் கார்த்தியும் ரேவதியும் பிரிச்சுட்டேன், இனி ரேவதிக்க வாழ்க்கையில் அந்த டிரைவர் பையன் இல்லை அப்படின்னு தம்பட்டம் நம்ம சந்திரா கிட்ட அடிச்சுட்டு தெரியாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா கலச பூஜைக்கு நமக்கு ராஜராஜா வராரு.
சந்திராவுக்கும் சிவனாண்டிக்கும் கோவம் வருது. இந்த டிரைவர் பைய குடும்பத்து கூட ஒட்ட மாட்டா எங்கள் அக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. அவளே இப்போ இந்த ராஜராஜாவை கலச பூஜையில் கலந்துக்க வந்து அனுப்பி வைக்கிறா. என்னதான் நடக்குது தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த கார்த்திகிட்ட வந்து பேசிட்டு வந்திருக்கா, ரேவதி நீ கல்யாணம் பண்ணு அப்படின்னு வந்து. இவ எங்கள் அக்கா சரியான ஆளாக இருக்கா, ஆனால் எங்கள் அக்கா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சிவனாண்டி கூட சேர்ந்து ஸ்கெட்சை போட ஆரம்பிச்சுறாங்க நம்ம சந்திரகலா. இந்த சைடு கலச பூஜை வந்து நடக்குது. நம்ம ராஜராஜா வராங்க, அவங்க கையால் கலச பூஜை வந்து நடந்தது. அத்தை நீங்கள் சொன்ன டீலுக்கு நான் அன்னைக்கு சம்மதி கேட்டால் நீங்கள் இப்போ இந்த கலச பூஜை கூட ஒத்துக்க விட மாட்டீங்க, மாமா கையால் நடக்க. ஆனால் இப்போ எல்லாம் நல்லபடியாக ஆவிட்டு ரேவதியை என்னை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தியும் ரேவதியும் எதிரும் புதிருமாக இருந்தது மாதிரி காட்டுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இதுதான் நல்ல ஆரம்பம். நம்ம சீக்கிரமாக வந்து ரேவதிக்கு வேற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான். இனி அந்த டிரைவர் பையன் ரேவதி வாழ்க்கையில் குறுக்க வரமாட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா மாமா உங்களுக்காக நான் ஆசைப்பட்டு ஒரு புல்லட் வந்து ஆர்டர் போட்டேன்ல, அந்த புல்லட்டில் நானும் நீங்களும் வந்து சந்தோஷமாக போகணுமாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கார்த்தி வா ரேவதி அப்படின்னு வந்து அந்த புல்லட்டில் நம்ம கார்த்தி வந்து ரேவதியை இருத்தி வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இதை சிவனாண்டி பார்க்குறாங்க. என்ன ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா இருக்காங்க. அந்த சாமுண்டேஸ்வரி நேராக அந்த டிரைவர் போயிட்டு போய் இந்த கல்யாணத்துக்கு சம்மதி அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னா போகிறவும் அவன் வேண்டாம் எனக்கு ரேவதியை பிடிக்கல அப்படின்னு வந்து ரேவதிக்கு மூஞ்சில் அடித்த மாதிரியே சொன்னான் அப்படின்னு எல்லாம் சந்திரா சொன்னான். ஆனால் இங்கே நடந்துக்கிறத பார்த்தா இப்படி இருக்குது. உண்மையாட்டே இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிண்டான்னு இருந்தாங்கன்னா இப்படி எதுக்கு ஜோடி சேர்ந்து போகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரா கிட்ட வந்து கேட்குறாங்க. உண்மையாட்டே ரேவதி இந்த கல்யாணம் வேண்டாம், அந்த டிரைவரு என்ன வேண்டான்னு அந்த கார்த்தி மாமாவே சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இல்லை சந்திரா எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி உங்களை முட்டாளாக்க போகிறாங்க போலுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படி ஒன்றும் இல்லைங்க, உண்மை அதுதான். அக்காக்காரியே வந்து சம்மதிச்சு நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன பிறகு கூட அவன் வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பைக்கில் போனதை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் அப்படியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரா வாயை புழக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம போட்ட திட்டத்தில் எப்படியாவது நம்ம சந்திர சித்தியையும் சிவனாண்டியையும் கண்டிப்பாக சிக்க வைக்கணும். அவங்க எங்கள் அம்மாவுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு சதியையும் வீடியோ ஃபுட்டேஜாக நிரூபித்து அம்மாவுக்கு கூட இருந்தே பறிச்சுட்டு இருக்குது அவங்க தங்கச்சி தானே புரிய வைக்கணுமாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கார்த்திகிட்ட சொல்லினாரோ. ஆமாம் ரேவதி அடுத்த திட்டம் அதுதான் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாவுக்கு ஆப்பு வைக்க கார்த்தியும் ரேவதியும் தயாராகிட்டாங்கன்னே சொல்லலாங்க.